சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். இன்று மே 14, 2026 காலை முதல் சமூக வலைதளங்களில் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக அலுவலகத்தில் பரபரப்பு என்று பேசப்பட்டு வருவது செய்திகளில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற தமிழக சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் தாவேகா அரசுக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு முக்கிய பிரிவு வாக்களித்ததுதான் இந்த அனைத்திற்கும் ஒரு பிரச்சனையாகவே மாறியது. இது ஒரு ஆணிவேராகவும் இருந்தது. அதுவாகத்தான் இருக்கும் என்று அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இன்று காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் உள்ள நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். முழுமைக்கும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று காலை அதிமுக அலுவலகத்தில் நடந்தது என்ன தெரியுமா? நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த விப் உத்தரவை மீறி சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சுமார் 24 முதல் 25 எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே வாக்களித்தனர். இதனால் கடும் நடவடிக்கை ஒன்றும் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ராணிப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். அடுத்ததாக பதவி பறிப்பு ஒன்று ஏற்பட்டது. கட்சியின் உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி இன்று காலை அதிரடியான உத்தரவும் இதுவரைக்கும் பிறப்பிக்கவும் பட்டதுங்க. அடுத்ததாக தகுதி நீக்கிறதுக்கான ஒரு நோட்டீஸும் ஏற்பட்டது. இதனுடன் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அந்த 24 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் மனு அளிக்கும் பணிகளும் இன்று காலை தீவிரமானதாக நடக்கவும் பட்டது. இந்த தகவல் ஏன் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவுகிறது என்றால், தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி தாவேகா உருவாக்கப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிலேயே இவ்வளவு பெரிய பிளவு ஏற்படும் என்று யாருமே எதிர்பார்க்கப்படவில்லை. இதுவே ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததா ஆச்சரியமான ஒரு ஆதரவு. 10 ஆண்டுகளாக தோல்விகளுக்கு பிறகு கட்சியை மீட்டெடுக்க முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையே சரி என சி.வி. சண்முகம் போன்ற மூத்த தலைவர்கள் பகிரங்கமாக பேசியது தொண்டர்களிடையே அதிர்ச்சியையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தவும் செய்தது. அடுத்ததாக வீடியோ ஒன்று வைரலாகியது. சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது கட்சியை பாதுகாக்கவே இந்த முடிவு என்று ஆவேசமாக பேசிய இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. இதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த அதிமுக பிளவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? முதலாவது தொடர் தோல்விகள். கடந்த 10 ஆண்டுகளில் திமுகவிடம் அடைந்த தோல்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே காரணம் என்றும் ஒரு தரப்பினர் இருந்து கூறிக்கொண்டேதாங்க இருக்காங்க. அடுத்ததா விஜயோட ஃபேக்டர். மாற்றம் என்ற முழக்கத்துடன் வந்த முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தங்களின் அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள ஒரு தரப்பு முயல்கிறது என்றும் அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறமா உள்கட்சிக்குள்ள ஒரு மோதலும் ஏற்பட்டது. ஏற்கனவே OPS EPS பிளவால் பலவீனமடைந்த அதிமுக இப்போது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி போன்ற பவர்ஃபுல் தலைவர்களின் வெளியேற்றத்தால் 3வது பிளவையும் அதிமுக இதுவரைக்கும் சந்தித்து விட்டது. அரசு அலுவலகங்களில் இதனுடைய தாக்கங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த உச்சக்கட்ட பரபரப்பால் அரசு நிர்வாகத்திலும் ஒரு விதமான மந்த நிலையாம் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பா அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் யார் பக்கம் சாய்வது என்ற குழப்பத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் முதல்வர் விஜய் ஏற்கனவே துளைச்சிடுவேன் என எச்சரிக்கை விடுத்திருப்பதால் அரசியலில் என்ன நடந்தாலும் நிர்வாக பணிகளில் ஊழியர்கள் கவனம் செலுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுருக்கமாக இன்று காலை அதிமுக அலுவலகத்தில் நடந்தது எடப்பாடி பழனிசாமி தலையிலான அதிமுகவின் அதிகார போராட்டத்தின் ஒரு முக்கிய ஒரு கட்டம். இது 2026 புதிய தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் என்ன நடக்கப் போகிறது, இதனுடைய காரணங்கள் என்ன என்பதையும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.